உங்களுடன் ஸ்டாலின். போதுண்டா சாமி, தமிழ் மக்களை நிம்மதியா வாழ விடுங்க திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சாதாரண ஏழை எளிய மக்களை நடுத்தருக்கு கொண்டு விட்டுருக்கு இந்த திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி. திமுக வாங்கின கடன் சுமை தமிழ்நாட்டு மேல 4 லட்சம் கோடி. எப்படி 75 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி, இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டோட கடன் சுமை 4 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுல கண்டிப்பா டபுள் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணும்ல. இவ்வளோ பல 1000 கோடி சம்பாத்தியம் இந்த 4 வருஷத்துல. அது தமிழ்நாட்டு பாக்கெட்ல அப்படியே ஓட்ட விழுந்து அப்படியே திமுக மினிஸ்டர் பாக்கெட்ல எல்லாம் நிரம்பிடுச்சு. அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபுக்கு இங்க என்னங்க வேலை? இங்க என்ன வேலைன்ற? மக்களை போய் சந்திச்சாலும் குறை சொல்றீங்க, சந்திக்கலனாலும் குறை சொல்றீங்கன்னா என்னதான் பண்றது? ஃபர்ஸ்ட் திரு சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர். அவருக்கும் இதுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவருக்கும் அந்த தனியார் நிறுவனம் ராம்கிக்கும் என்ன சம்பந்தம்ன்றது இனிமே வெளில வரும்னு நினைக்கிறேன். போதுண்டா சாமி, தமிழ் மக்களை நிம்மதியா வாழ விடுங்க திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சாதாரண ஏழை எளிய மக்களை நடுத்தருக்கு கொண்டு விட்டுருக்கு இந்த திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாடு நாரி போயிடுச்சு. இவங்களோட சாதனைகளை பட்டியலிடணும்னா ஒரு முக்கியமான சாதனை இதை சொல்லியே ஆனோம். 2021 வரைக்கும், அதாவது நம்ம சுதந்திரத்திலேருந்து 75 ஆண்டுகள், 2021 வரைக்கும் தமிழ்நாட்டோட கடன் சுமை பார்த்தோம்னா 5 லட்சம் கோடி. 75 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி. திமுக ஓட இந்த 4 வருஷ ஆட்சியில 2021 to 2024 திமுக வாங்கின கடன் சுமை தமிழ்நாட்டு மேல 4 லட்சம் கோடி. எப்படி 75 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி, இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டோட கடன் சுமை 4 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுல கண்டிப்பா டபுள் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணும்ல. மேம், அந்த 4 லட்சம் கோடி கடன் வாங்கி அவர் என்ன அவர் வீட்லயே வச்சுக்கிட்டாரு? மக்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்காக உழைக்கிறாரு மேம். ஆமாமா, ஒரு நாள் போதுமா திமுகவின் சாதனையை பாட, இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேரல கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நேர உட்கார்ந்து பட்டியலிட்டுட்டே போலாம். தமிழ்நாட்டுல சமுதாய சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை இஷ்யூஸ், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், கனிம வளம் கொள்ளைகள், அப்புறம் போதை இஷ்யூஸ், ட்ரக் அபியூஸ், மது ஸ்கேம் 1000 கோடி மேல. இவ்வளோ பல 1000 கோடி சம்பாத்தியம் இந்த 4 வருஷத்துல. அது தமிழ்நாட்டு பாக்கெட்ல அப்படியே ஓட்ட விழுந்து அப்படியே திமுக மினிஸ்டர் பாக்கெட்ல எல்லாம் நிரம்பிடுச்சு. ஸோ இதுதான் இவங்களோட பண்ண சொல்லக்கூடிய 4 வருஷ சாதனைகள். இத கண்டிப்பா எலெக்ஷன் டைம்ல இப்ப தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்லியே ஆனோம். அப்ப இந்த 4 வருஷத்துல முதல்வர் ஒரு நலத்திட்டம் கூட செய்யல, மக்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? பல நலத்திட்டம் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல், முக்கியமா அவர் வாரிசுக்கு, முக்கியமா அவர் பையனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சரானது. அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் செட்டை ரெடி பண்ணுமே இன்ப நிதி அவர்களுக்கு அடுத்த போஸ்டிங் கொடுத்தாச்சு. இப்படி தான் வாரிச நல்ல சேஃப்டியா செக்யூரிட்டியா நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காரு அவர் வாரிசுக்கு. மேம், ஒரு வக்கீலோட பையன் வக்கீல் ஆகும் போது, ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகும் போது, ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல் வாரதுல என்ன தப்பு இருக்கு? சூப்பர் கேள்விமா, நல்ல கொஸ்டின். கண்டிப்பா இந்த கேள்விய பதில் சொல்லியே ஆகணும். வக்கீலோட பையன் வக்கீல் ஆகலாம், டாக்டரோட பையன் டாக்டர் ஆகலாம். எஸ், எல்லாம் கரெக்ட் தான். தமிழ்நாட்டை குத்தகைக்கு விட்டுட்டோமா? சோ தமிழ்நாடு அவங்களோட சொத்து. திரு போஸ், வெங்கட் போஸ் அவர்கள் ஒரு பேச்சுல சொல்றாரு, ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு, ஆமா எங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முடிசூடா மன்னருங்க. எப்படி ஒரு ஜனநாயகத்துல மக்களால மக்களுக்காக மக்களோட இருக்கிற ஒரு எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அவரை எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பப்ளிக் இடத்துல
ஸ்பீச்ல அவர் வந்து எங்க தளபதி முடிசூடா மன்னர்னு சொல்லலாம். சொல்லுங்க, எங்க இது ஜனநாயகங்கள், டெமோக்ரஸி. இட் இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். ஸோ இது வந்து ஒரு ஆட்சியை பத்தி பேசுறோமே தவிர, அவர் வந்து மக்களோட பணத்துல தான் மக்களுக்காக சேவை செய்ய அந்த சீட்ல உட்கார்ந்துருக்காரே தவிர அவரோட வாரிசை அடுத்தடுத்து கொண்டு வரதுக்காக இல்ல. அப்போ இவர் சொன்னது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக செய்யறாரு, மன்னர்கள் ஆட்சியில இருந்த மாதிரி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்ல. அப்படி இருந்தா நல்லா தானே இருக்கும். சரி, நம்ம தமிழ்நாடுன்றது பல ஆயிரம் வருஷமா பல மன்னர்களால, சேரன் சோழன் பாண்டியல் மன்னர்களால ஆண்டு வந்த ஒரு தமிழ்நாடு. நமக்கு வி ஹாவ் ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்களோட தாக்கம், பிரிட்டிஷர்கள் வந்து தமிழ்நாடு ஆக்கிரமிச்சு ஆண்டாங்க. சரி, அவங்கள குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வெளியில தள்ளினோம். பிரிட்டிஷர்கள் கண்டிப்பா அவங்க தமிழர்கள் இல்ல, தமிழ்நாட ஒரு ஆக்கிரமிச்சு ஆண்டவங்க, தமிழ்நாட கொள்ள அடிச்சவங்க வெளிநாட்டு மக்கள். அவங்க தமிழ்நாடுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம், இன்னைக்கு கல்வி முறைகள் பிரிட்டிஷர்கள் கொண்டு வந்தது. இன்னைக்கு இருக்க ரயில்வே சிஸ்டம், ரோட் சிஸ்டம்ஸ், இன்னைக்கு இருக்கிற ரயில்வேஸ்லாம் பல ஆயிரம் வருஷம் பிரிட்டிஷர்ஸ் போட்டது. ஏன் நம்ம இப்போ கொந்தளிக்கிற இஷ்யூஸ், ரிப்பன் பில்டிங் வாசல்ல கொந்தளிக்கிற இந்த ப்ரொடெஸ்ட், இந்த புரட்சி ஒன்று நடக்குது, போராட்டம் ஒன்று நடக்குது. அந்த ரிப்பன் பில்டிங் 1909ல 1909ல பிரிட்டிஷர்களால கட்டப்பட்டது. ஸோ பிரிட்டிஷர்கள் ஆண்டாங்க, கொள்ளையடிச்சாங்க. ஆனா இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் தாண்டி இவ்வளோ விஷயங்கள், நிலைக்க கூடிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இவங்க ஆண்டாங்க, கொள்ளையடிச்சாங்க, பல நல்ல திட்டங்கள் பண்ணாங்க, தான் வாரிசுக்கு மட்டும். சூப்பரா இருக்குல்ல மேம்? என்ன மேம், இப்ப உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறாங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடத்துறாங்க, அதுல எத்தனை பொதுமக்கள் பயனடைறாங்க தெரியுமா மேம்? அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா சொல்றாங்க, இந்த மாதிரி முகாம்னால நாங்க பயன் அடைஞ்சிருக்கோம், முதல்வருக்கு நன்றின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே மேம். நல்லது நடக்கலாம் எப்படி யார் சொல்ல போறா? கண்டிப்பா உண்மைதான். உங்களுடன் ஸ்டாலின், அந்த உங்களுடன் ஸ்டாலின் இப்ப ரிப்பன் மாளிகை வாசல்ல 12 நாளா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பாவம் ஏழை எளிய மக்கள், பட்டியலினத்தார் 12 நாளா அவங்க வேலை பறி போயிட்டு அங்க உட்கார்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்க பாவம் ரப்பர் ஷீட்டை போட்டு தூக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல. டாய்லெட் ஃபெசிலிட்டி அது இன்னொரு வரும் அந்த இஷ்யூக்கு. டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல, எதுவும் இல்லாம இவ்வளோ 12 நாளா போராட்டம் போயிட்டு இருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் எங்கெங்க போச்சு? மக்களை சந்திக்க தான் மேம் அவரும் போயிருக்காரு. வீட்டுல ஒண்ணும் இல்ல, ஈரோடு போயிருக்காரு, மக்களை சந்திக்கிறாரு. கோயம்புத்தூர்ல மக்களை சந்திக்கிறாரு. ஓ, சென்னையில ரிப்பன் மாளிகை வாசல்ல நடக்கிறதே தெரியல. எங்கேயோ கோயம்புத்தூர், ஈரோடுல போய் அங்க போய் கை குலுக்கணும், அங்க போய் போஸ்ட் கொடுக்கணும், போட்டோ கொடுக்கணும், அங்க போய் மீடியால வரணும். அடுத்து நம்ம துணை முதலமைச்சர் நேத்திக்கு அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் கொடி அசைக்கிறாரு. பஸ், ஏசி எலக்ட்ரிக் பஸ், அதுக்கு கொடி அசைக்கிறாரு. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. ஏன்னா இவங்க பாவம் ஏழை எளிய மக்கள் தானே, இவங்க பேச்சு யாரு கேட்க போறாங்க? மேயர் பிரியா போய் மீட் பண்ணிருக்காங்க, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு, அவங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன மேம்? அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபுக்கு இங்க என்னங்க வேலை? இங்க என்ன வேலைன்ற? மேம், மக்களை போய் சந்திச்சாலும் குறை சொல்றீங்க, சந்திக்கலனாலும் குறை சொல்றீங்கன்னா என்னதான் பண்றது? கரெக்டுங்க. நம்ம தமிழ் மக்களோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன தெரியுமாங்க? இந்த சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையை முதல்ல ஒழிக்கணும். அதை ஒழிஞ்சாலே பாதி பிரச்சனை தீரும். இப்படி யாராவது ஒருத்தர் நம்மள பார்க்க வந்திருக்காங்களே அவங்கள போய் பேசுவோம்னு நினைச்சுதான் அந்த பாவம் அந்த பட்டியலினத்தார் அவங்க சார்பா 2-3 தலைவர்கள் போய், சரி இவர் சேகர் பாபு அவர்களும் மேயர் பிரியாவும் வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள போய் சந்திச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திரு சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர், அவருக்கும் இதுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவருக்கும் அந்த தனியார் நிறுவனம் ராம்கிக்கும் என்ன சம்பந்தம்ன்றது இனிமே வெளில வரும்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கும் இந்த இஷ்யூக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. அவர் இங்க இருக்க வேண்டிய சம்பந்தம் இல்லை. சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் திரு KN நேரு அவர்கள், லேபர் மினிஸ்டர் திரு கணேசன் அவர்கள் எங்கெங்க போனாங்க? இன்னைக்கு பிரஸ்ல திரு KN நேரு அவர்கள் திருச்சியிலேந்து
இன்டர்வியூ கொடுக்கறாரு, பிரஸ் மீட் கொடுக்கறாரு. திருச்சியில என்னங்க வேலை? சென்னையில இங்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க மக்கள். சென்னையில இவ்ளோ பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. திருச்சியில திரு கே நேரு சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேட்டா என்ன சொல்றாரு? பிரஸ் கேட்ட உடனே நீங்க வேற விஷயத்த பேசுங்க, வேற ஏதாவது பேசுங்க. கோர்ட்ல தீர்ப்பு வந்த உடனே பார்க்கலாம். இதே திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு லெட்டர் வேற கொடுத்திருக்காங்க அந்த போராட்டம் பண்ற பட்டியலினத்தாருக்கு. இது கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு மேலும் ஆக்ஷன் எடுக்கப்படும். இன்னைக்கு திரு கே நேரு அவர்கள் கூட பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? கோர்ட் ஆர்டர் வந்த அப்புறம் நாங்க ஃபர்தரா பண்ணுவோம், என்ன ஆக்ஷன் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதே மினிஸ்ட்ரி, இதே திமுக, இதே திராவிட மாடல் மினிஸ்ட்ரி அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திரு சீஃப் மினிஸ்டர் அந்த எடப்பாடியார் அவர்களுக்கு இதே இஷ்யூ வந்தப்போ என்ன ஒரு லெட்டர்ல எழுதினாரு? 2019 எழுதியிருக்காரு. அப்போசிஷன் லீடரா, எதிர்கட்சி தலைவரா, நீங்க கோர்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணாதீங்க. இவ்வளவு பாதிக்கப்பட்ட 90% மேல இருக்கிறவங்க பட்டியலினத்தார், அவங்க நலனை கருதி உடனே வேலை நிரந்தரம் பண்ணுங்க, கோர்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணாதீங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியா வந்தப்பறம் அப்படியே பெல்ட்டி அடிச்சாச்சு. ஆளும் கட்சியா வந்த பிறகு ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கு மேம். கோர்ட் ஆர்டர் வந்தாதான் அடுத்து ஃபர்தரா என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்றதுல தப்பு என்ன மேம் இருக்கு? ஓஹோ, அப்ப இது வரைக்கும் அவர் மினிஸ்டராவே இல்ல, அவங்க அப்பா தாத்தா பாட்ட எல்லார் பேரையும் சேர்த்து சொல்றாரு. நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அமித்ஷாவாட்டும் எந்த ஷாவாட்டும் நான் பாத்துக்கிறேன், தமிழ்நாடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுறவரு இது கூட தெரியலையாங்க? இது கூட தெரியாமலே அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் எந்த ஒரு, அதாவது திமுகவோட ஒரு ஆளுமை, ஒரு அடக்குமுறை, மக்கள் நான் எது சொன்னாலும் கேட்கணும், நீங்க அடங்கிதான் போகணும், திஸ் இஸ் ஸ்லேவரி, இது ஒரு அடக்குமுறை ஆளுமை. கண்டிப்பா இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அது இதுல இந்த இஷ்யூல தெளிவா தெரியுதுங்க. திரு சேகர் பாபு அவர்களுக்கு இங்க சம்பந்தமே இல்லை. சரி, அவர் தான் ஏதோ ஒருத்தர் பேசினாருன்னு சொல்லி இவங்க பேச போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாள் முன்னாடி 1 மணிக்கோ என்னவோ மீட்டிங் முடிஞ்சு நைட்டு வெளில வந்திருக்காங்க. இவங்க பிரஸ் பாவம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அவங்க இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அவங்க இன்டர்வியூ போனோடனே அவர் கேட்கிற முதல் கேள்வி, பிரஸ்ஸை பார்த்த உடனே, என்ன சந்திப்பு, என்ன பேச்சுவார்த்தை? சோ எந்த விஷயமே தெரியாத மாதிரி பேச்சுவார்த்தையா? என்ன பேச்சுவார்த்தை? ஒரு அதிகாரம், ஒரு மினிஸ்டர்ன்ற அதிகாரம். மிஸ்டர் சேகர் பாபு சாருக்கு நான் தெரிவிக்க விரும்புறேன், யூ ஆர் அ கவர்மெண்ட் சர்வெண்ட். ஒரு மினிஸ்டர்னா ஒரு பெரிய காட்லி பதவியெல்லாம் இல்ல, யூ ஆர் அ கவர்மெண்ட் சர்வெண்ட். மக்களோட வரி பணத்துல தான் அவரோட சம்பளமே வருது. மக்களால ஒரு டியூட்டிக்காக அங்க உட்கார வச்சப்பட்டவர் தான் சீஃப் மினிஸ்டரோ மற்ற மினிஸ்டர்ஸோ. தே ஆர் சப்போஸ் டு பி, அவங்க மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை பட்டிருக்காங்க. அதுக்கு மேல நீலம் சோசியல்லேருந்து ஒருத்தர் போயிருக்காரு. உடனே அவர்கிட்ட தேர்தல் வாக்குறுதி, உங்களோட தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொல்லியிருக்கீங்களே இதை பத்தி அப்படின்னு சொல்லவும், இவர் அப்படிலாம் வாக்குறுதி கொடுக்கலையே, நீங்க யாரு? நான் பிரஸுக்கு தான் பதில் சொல்லுவேன், உங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? அதாவது ஒரு அமைச்சர்ன்றவர் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜனநாயகத்தோட அந்த ஒரு பேசிக்ஸே தெரியல. அடுத்து ஒரு ஜனநாயகத்துல இருக்க ஒரு குடிமகனா அவர் கேள்வி கேட்கலாம், பிரஸ்ஸா இல்லாட்டியும் ஒரு குடிமகனா ஒரு கேள்வி கேட்கலாம். அங்க நீங்க பதில் சொல்லிட்டு போங்க, சொல்லாம போங்க, அதை நிதானமா சொல்லுங்க. எல்லாருக்குமே நைட்டு அந்த டைம் தான், அவங்களும் பிரஸ் வெயிட் பண்ணி தான் பாக்குறாங்க. அதுக்கு மேல அவருக்கு திமுகவோட தேர்தல் வாக்குறுதியே அவரே படிக்கல. மேம், எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி விட்டது, அது 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் விட்டாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா இதை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஓ, அப்ப எதுக்குங்க அவர் மீட்டிங்க்கு வராரு? அந்த இதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா அப்படி நீங்க ஏன் மீட்டிங் வரீங்க? அப்ப நீங்க மினிஸ்டர் பதவியில இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. இன்னைக்கே ரிசைன் பண்ணுங்க. ரிசைன் ஃப்ரம் யுவர் பொசிஷன் மிஸ்டர் சேகர் பாபு. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த பொசிஷன். நீங்க உட்கார உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. உங்களுக்கு மக்களோட பேசுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்ல. மக்களோட எப்படி வேணா பேசுவீங்களா? இது ஜனநாயகம். மக்கள் உங்க பக்கம் திரும்பினாங்கன்னா ஆட்சி அவுட், அவ்வளவுதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ நம்ம தான் மினிஸ்டர், நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடக்குமுறை, மக்களை அடக்கி ஆளலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் இங்க நல்லாவே தெரியுது.
இதுக்கு மேல மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் பெரிய தெய்வங்க, இந்த மக்களோட உட்காந்து சாப்பிட்டாங்க, டீ குடிச்சாங்க. அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா, சொல்லாம தீண்டாமை. ஸோ பல 100 வருஷம் முன்னாடி நம்ம தலைவர்கள்லாம் போராடி அழிச்ச தீண்டாமைய இந்த திமுக திருப்பியும் முன்னெடுத்து கொண்டு வருது. திமுக சமூக நீதி கட்சி மேம். சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கேட்கக்கூடியவங்க. அவங்க எப்படி தீண்டாமையை முன்னிறுத்தி கொண்டு வருவாங்க? என்னங்க பேசுறீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டாங்க, அவங்களோட உட்காந்து டீ குடிச்சாங்கன்னா அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க ஒருத்தரோட உட்கார கூடாத, ஒருத்தவங்களோட என்னோ அவங்க நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து அவங்களோட உட்கார்ந்த மாதிரியும், அவங்களோட எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, அவரோட பதவி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவங்களோட உட்காந்து டீ குடிச்ச மாதிரியும் அந்த மாதிரி பேசுற மாதிரி தானே இருக்கு. இதை நம்ம வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம் மேம். எந்த மாநிலத்தோட முதலமைச்சராவது துப்புரவு பணியாளர்களோட போய் சந்திக்கிறாங்களா, இல்ல அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறாங்களா? ஆனா நம்ம தலைவர் பண்ணிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க தானே. அந்த இடத்துல அவங்க எந்த சாதியும் மென்ஷன் பண்ணல, தீண்டாமையும் மென்ஷன் பண்ணலையே மேம். அப்படி இல்லம்மா, அவங்க சொல்றதே பாருங்க. இவ்வளோ தூரம் நாங்க அவங்க எங்க முதலமைச்சர் அங்க உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, டீ குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க ரிப்பன் மாளிகை உள்ள இருக்கிற டாய்லெட்டை உங்களை யூஸ் பண்ண விட்டுருக்கோம் லேடிஸ. இதெல்லாம் என்ன இது? ரிப்பன் மாளிகையில உள்ள இருக்கிற டாய்லெட் இட்ஸ் முனிசிபாலிட்டி டாய்லெட். அவங்க லேடிஸ் அவங்க டாய்லெட் போறதுக்கு கூட உரிமை இல்லை. அப்பனா என்ன? நீங்க இத்தனை நாள் குப்பை அள்ளினீங்க, நீங்க கீழ்த்தரு மக்கள். அதனால உங்களை குப்பை மாதிரி நாங்க வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணுவோம், வேண்டாதப்போ தூக்கி போடுவோம் அப்படின்னு தானே அர்த்தம். இது தீண்டாமையோட ஒரு மாடர்ன் டெஃபினிஷன் திமுக கொண்டு வருது. இது ரொம்ப தப்பு இல்லையாங்க? இதை ஒரு ஹைலைட் பண்ணி அதாவது மக்களோட பணி போயிடுச்சு, அவங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சுன்னு இவ்வளோ கதி கலங்கி அவங்க ரோட்ல நிற்கும் போது பிளாட்ஃபார்ம்ல பொம்பளைங்க பிளாட்ஃபார்ம்ல பழைய போஸ்டர் ஷீட்டை போட்டு உட்காந்துருக்காங்க, படுத்திருக்காங்க நைட் எல்லாம். அப்படி அதை கூட கண்டுக்காம முதலமைச்சர் அவரோட சாப்பிட்டாங்களாம், அவங்களோட டீ குடிச்சாங்களாம். இத ஒரு பெரிய விஷயமா சொல்றது. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் தானே, இன்னைக்கு சாப்பிட சொல்லுங்க, இன்னைக்கு டீ குடிக்க சொல்லுங்க. மேம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தானே மேம் இருக்காங்க. பேசாம இருந்தா, கண்டுக்காம இருந்தா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. மேயர் பிரியா அவர்கள் நேர்லயே சந்திச்சு பேசியிருக்காங்க, சில அமைச்சர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஆலோசனை பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான என்ன பண்ணணுமோ அதை அரசு பண்ணும் மேம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பேச்சுவார்த்தைன்ற பேர்ல நடக்கிற காரணம் என்ன? இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயம் இவ்வளோ தூரம் வந்த காரணமே என்ன? மீடியா கவரேஜ். இன்னைக்கு மீடியா இருக்கிறதுனால, தேங்க்ஸ் டு மீடியா, தேங்க்ஸ் டு சோசியல் மீடியா, இவங்க ரிப்பன் மாளிகையில பண்ற போராட்டம் இவ்வளோ ஒரு வெளிச்சத்துக்கு வரவும் அந்த மினிஸ்டர்ஸ் வேற வழி இல்லாம பேசுறாங்க. இல்லாட்டி அவங்கள கண்டு கூட மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுறாங்க, இவங்க அப்ரோச் பண்றாங்கன்றப்போ, பட் என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க? 7 முறை மீட்டிங் நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு மேல இன்னைக்கு ஒரு லெட்டர்ல கொடுத்துருக்காங்க 12 முறை மீட்டிங் நடந்திருக்கோன்னு. அது தப்பு. ஃபர்ஸ்ட் 7 முறை தான் மீட்டிங் நடத்திருக்காங்க. ஆனா அந்த 7 முறையில அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றதே சொல்றாங்க, நீங்க தனியாருக்கு போயிடுங்க. இதுக்கு மேல அவங்கள தனியா கூப்பிட்டு மிரட்டுறதும், தனியா கூப்பிட்டு அந்த துப்புர பணியாளர்களை தனியா கூப்பிட்டு மிரட்டுறதும், அவங்கள நீங்க வேற துறையில போடுறோம், உங்களை அதுல சேர்ந்துக்கோங்க அப்படின்னு பணிமாற்றம் செய்யறோம் அப்படின்னு சொல்றதும், இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஸோ அவங்க கோரிக்கையை நாங்க கேட்கறதா இல்லை, நாங்க சொல்றத நீங்க எடுத்துக்கணும். அதுதான் அவங்க அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்னி வரைக்கும் இதை பத்தி ஒரு அறிக்கை விடல? இப்ப இந்த தூய்மை பணியாளர்களுக்கான இந்த பிரைவேடைசேஷன் இஷ்யூ, தனியார் மயம் படுத்துற இஷ்யூ ஏன் வந்துச்சு? கவர்மெண்ட்டுக்கு என்ன நிதி பற்றாக்குறையினால இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றத கண்டிப்பா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை விடணும். அப்புறம் இவங்களுக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் என்ன டீலிங் நடந்துச்சு, என்ன பேசியிருக்காங்க, இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் ரியலா வரப்போகுது, என்ன மாற்றங்கள் வரப்போகுது, அப்புறம் இந்த நிதி எப்படி இவ்வளோ வருஷம் இருந்த நிதி, இவ்வளோ வருஷம் இந்த தூய்மை பணியாளர்கள் டெம்பரரி ஒர்க்கர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அவங்க எங்களை பர்மனன்ட் பண்ணுங்கன்னு கூட கேட்கல, எங்களுக்கு அதே ஒர்க்கு கொடுங்க, நாங்கள் போயிட்டுறோம், அதே ஒர்க்கை பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு கூட ஒத்து வரலன்னா அப்போ இவ்வளோ நாள் இருந்த நிதி திடீர்னு எப்படி அந்த நிதி பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்றத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா வெள்ளை அறிக்கை விடணும்.
இல்லாட்டி அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. ஹீ ஷுட் இம்மீடியட்லி ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் பொசிஷன். எய்தர் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாத்துங்க, இல்லாட்டி எங்க திமுக ஆட்சி தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்களே டிக்ளேர் பண்ணிட்டு பதவியிலேருந்து விலகிறீங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கும். எங்க கூட இணைஞ்சு பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிமா. தேங்க்யூமா. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபேரர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.